நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போன வருஷம் இந்த மாதிரி ஒரு சோலார் பம்ப் வாங்கி இதை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பம்ப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த சோலார் பம்ப் யூஸ் பண்ணுறதுல நிறைய டவுட் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. அதனால் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வாங்கி டைரெக்டாக மோட்டர் கொடுத்துட்றாங்க. அப்படி மோட்டருக்கு டைரெக்டாக கொடுக்கும்போது சில சமயம் பீக் ஹவரில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக வந்ததுன்னா இந்த மோட்டார் வந்து 18 வோல்ட் வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணோம். 18 வோல்ட்டுக்கு மேலே வந்தால் கிட்டத்தட்ட சில சமயம் பார்த்தீங்கன்னா 19 வோல்ட் 20 வோல்ட்டெலாம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து மோட்டார் வந்து கட் ஆஃப் ஆயிரும், ஓடாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் மோட்டார் வச்சுருந்தேன் மதிய நேரத்தில் ஓட மாட்டேங்குது அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி சோலார் கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணாது தான். கண்டிப்பாக இந்த மாதிரி மோட்டார் யூஸ் பண்ணும்போது நம்ம சோலார் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும். அப்படி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணால் தான் நமக்கு மோட்டாருக்கும் பாதுகாப்பு, கரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீரான அளவில் கொடுத்துட்ருக்கோம், மோட்டாரும் சீரான வேகத்தில் ஓடிட்டுருக்கோம், மோட்டாருக்கும் பாதிப்பு இருக்காது. இந்த மாதிரி சோலார் பம்ப் யூஸ் பண்ணுறதால நமக்கு நிறைய கரண்ட் மீதமாகவும், மின்சார இணைப்பே இல்லாத இடங்களில் கூட நம்ம இந்த பம்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன தோட்டம் வைக்கலாம். பாருங்கள், இப்போ நான் பண்ணியிருக்கேன் மாடி தோட்டத்தில் ஒரு அக்வாபானிக் சிஸ்டம், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ இந்த அக்வாபானிக் சிஸ்டத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சர்க்குலேஷனில் இருக்கணும். அப்படி சர்க்குலேஷனில் இருக்கும்போது 24 ஹவர்ஸ் ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக கரண்ட் பில் அதிகமாகும். ஆனால் இந்த மாதிரி சோலார் பம்ப் யூஸ் பண்ணுறதால இதுக்கு வந்து கரண்ட் பில் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சோலாரில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சோலார் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னா, பொதுவாக இந்த பேட்டரி ஷாப் சோலார் ஷாப்பில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்க, அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கும். தாராளமாக ஆன்லைனில் வாங்கி பயன்படுத்தலாம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் 23ஆம் தேதியிலேருந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடுறாங்க. இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்கினா நம்ம கொஞ்சம் சீப்பாகவே வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபா வந்தது ஆன்லைனில். அதில் 10% ஆஃபர் போக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 65 ரூபா குறையும். இதே சோலார் கண்ட்ரோலர் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலர் ஒரு ரேட் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபா போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணி வாங்குங்க. முடிஞ்சால் யார் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிங்க் எடுத்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் வந்து நம்ம போன வருஷம் 5900 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இந்த வருஷம் அதை விட கம்மியாக 5600 ரூபாய்க்கு ஆஃபர் இருந்தது நான் பார்க்கும்போது. இதோட லிங்க்கும் தேவைப்பட்ட கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலருடைய வேலை என்ன, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சோலார் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்கும்போது ஒரு வோல்ட் கரண்ட் வரும், மதிய நேரத்தில் நல்லா பீக்கில் இருக்கும்போது அது ஒரு கரண்ட் வரும், சாயந்தரம் வெயில் குறைய ஒவ்வொரு கரண்ட் வரும். இந்த மாதிரி கரண்ட் வேரியேஷன் ஆகிட்டே போகும். அதை நம்ம அப்படியே எடுத்து பேட்டரியில் சேவ் பண்ண முடியாது. அப்படி நம்ம எடுத்து பேட்டரியில் சேவ் பண்ணாலும் பேட்டரி வந்து பாதிக்கும். அதே மாதிரி அப்படியே நம்ம மோட்டர் ரன் பண்ணாலும் மோட்டரும் பாதிக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் கொடுக்குறோம். இது என்ன பண்ணுவோன்னா, வர்ற கரண்ட்டை 14.4 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அதை கம்மி பண்ணி 14.4 வோல்ட்டுக்கு கீழே தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பேட்டரி வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஆச்சுன்னா 14.4 வோல்ட்டுக்கு மேலே போகாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கும். இப்போ நம்ம பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் இருக்கும், 12.3 12.4 இருக்கும். அது அதிகபட்சம் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.4. அந்த 14.4 வரைக்கும் தான் இது போகும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதை கட் ஆஃப் பண்ணி அந்த 14.4க்கு மேலே போக விடாமல் கரண்ட் அதிகமாக வந்தாலும் அதை கட் பண்ணி விட்டுரும். ஒருவேளை நீங்கள் அந்த பேட்டரியை யூஸ் பண்ணாமல் சும்மாவே இருந்தாலும் உங்களுக்கு கரண்ட் அதிகமாக வந்தாலும் அந்த பேட்டரியில் போய் சார்ஜ் ஆகாது, இது கட் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் பேட்டரிக்கும் யூஸ் பண்ணலாம், 24 வோல்ட் பேட்டரிக்கும் யூஸ் பண்ணலாம். 2 in 1 தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் 20 ஆம்ஸ் 30 ஆம்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஆம்ஸ் வாரியாக இருக்குது. நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 200 வோல்ட் பேனல் தான் யூஸ் பண்ண போகிறோம். 200 வோல்ட் பேனலில் 6லேருந்து 7 ஆம்ஸ் தான் கரண்ட்டே வரும். அதனால் நமக்கு வந்து 10 ஆம்ஸ் வாங்கினா கூட போதும். இல்லை நீங்கள் கூடுதலாக 20 30 ஆம்ஸ் வாங்கினாலும் ஓகே தான். சரி, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஓட்டை இருக்கும். இந்த 6 ஓட்டையில் ஃபஸ்ட்டு 2 ஓட்டை வந்து சோலார் பேனல்லேருந்து வர்ற கரண்ட்டை இதில் கொடுக்கணும். அதாவது ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இங்கே சோலார் பேனலோடைய சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள். அதே மாதிரி 3வது ஓட்டையிலையும் 4வது ஓட்டையிலையும் பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரிலையும் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ரெட் கலர் ஒயரை இங்கே கொடுக்கணும், பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பிளாக் கலர் ஒயரை எடுத்து இங்கே கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுக்கக்கூடிய அவுட்புட்டு. இது அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன லைட் யூஸ் பண்ணுறோம் அல்லது ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மோட்டார் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி கெப்பாசிட்டின்றதால இந்த மோட்டாருக்கு இதுலேருந்து எடுக்க வேண்டாம், டைரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜ் போடுறதுக்காக நம்ம யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா புது சார்ஜர் கண்ட்ரோலர். இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதை கனெக்ஷன் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் ஃபுல்லாக ரன் ஆகி ட்ரைன் ஆயிடுச்சு. இப்போ அதிகாலையில் எடுத்துகிட்டு இருக்கேன். அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இதில் பாருங்கள் 11.9 வோல்ட் காட்டுது. இன்னும் சூரிய வெளிச்சம் அந்த அளவுக்கு வரல. சூரிய வெளிச்சம் வந்த உடனே உங்களுக்கு 12, 12.5, 12.6ன்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 13, அடுத்தது 14.4 வரைக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இன்க்ரீஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது, வெயில் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.9 வோல்ட் வரைக்கும் வந்துட்டுருக்கு. பேட்டரியோட ஒயர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பாருங்கள், எல்லோ பிளாக் கொடுத்துருக்கேன். நம்ம கலர் வந்து எதனா சூஸ் பண்ணிக்கலாம், ரெட் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது எல்லோ பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு விருப்பமானது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். இது பாருங்கள், எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் கொடுத்துருக்கேன், பிளாக் கலர் மைனஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான் அப்படின்றதால நம்ம கை வச்சாலும் ஒன்றும் ஷாக் அடிக்காது, அதனால் பயப்பட தேவையில்லை. சோலார் பேனல்லேருந்து வர ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ரெட் கலர் ஒயரை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன், இந்த பிளாக் கலர் ஒயர் செகண்ட் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நான் லைட் அவுட் எதுவும் எடுக்கல. நான் வேணால் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவுட் எடுத்து காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 12 வோல்ட் எல்இடி லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெட்டு வந்து இந்த பக்கமும் பிளாக் இந்த பக்கமும் கொடுக்குறேன். சும்மா ஜஸ்ட் வச்சாலே வந்து லைட் எரியும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போது நம்ம ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டைகள்லாம் வச்சுருப்போம். மாட்டு கொட்டைக்கு அங்கே கரண்ட் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல கூட நம்ம லைட் வேணுன்னா இந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட் தான் இருக்கும். ஒரு 50 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணால் கூட போதும் நமக்கு. டேரெக்டாக பேனல்னு கொடுக்கும்போது உங்களுக்கு இது சீக்கிரமாக வீக் ஆயிரும். ஆனால் நம்ம இந்த கண்ட்ரோலர் வந்து கொடுக்கும்போது வீக் ஆகாது. இப்போ பாருங்கள் 11.8 தான் காட்டுது வோல்ட்டு, ஆனாலும் உங்களுக்கு லைட் எரியுது பாருங்கள். ஸோ நான் இங்கே மேலே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டுக்கு வேணும்னா இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, இதை அழுத்துனீங்கன்னா பாருங்கள் ஆன் ஆகும். அழுத்திட்டா மறுபடியும் ஆஃப் ஆயிரும். ஸோ வேணும்னா நம்ம இதில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுலேருந்து கனெக்ஷன் எடுத்துகிட்டு போய் தனியாக ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சு அதுலேயும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு யூஎஸ்பி ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணுறது அல்லது நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். முடிஞ்ச வரைக்கும் சோலார் பேனல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மோட்டார் யூஸ் பண்ணாலும் சரி, பேட்டரி சார்ஜ் பண்ணாலும் சரி, எது செஞ்சாலும் ஒன்று சோலார் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுங்கள். சோலார் இன்வெர்ட்டர் வாங்கணும் அப்படின்னா, சோலார் இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம். நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பெருசாக இருக்கும். அது வந்து ஒரு 5000 ரூபா 6000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே டிசி கரண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும். டிசியை நம்ம ஏசியாக மாற்ற முடியாது. ஏசியாக மாற்றி நம்ம சாதாரண ஏசி ஃபேனு, ஏசி லைட்லாம் எரியாது. இதுக்குன்னு தனியாக டிசி லைட்டு, டிசி ஃபேன் நம்ம பயன்படுத்தி ஆகணும். இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசியில் எல்லாமே கிடைக்குது, அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், இதை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், முடிஞ்சால் பதில் கொடுக்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.